அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக விவசாய வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவுன்ற பெயரில் விவசாய வாகனங்கள் இறக்குமதியாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் நாங்கள் வெட்டு மிஷின்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெட்டு மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான வெட்டு மிஷின்கள் இருக்குது. அதே மாதிரி லேண்ட் மாஸ்டர் எல்லாம் இருக்குது. இது ஒரு புதுவிதமான லேண்ட் மாஸ்டர் சட்டி 155+ என்று சொல்கிறது. இந்த லேண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குபோட்டா. இந்த லேண்ட் மாஸ்டர்களில் உண்மையில் குபோட்டா கொண்ட ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. உண்மையில் இந்த லேண்ட் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சரியான ஒரு ஃபேமஸான லேண்ட் மாஸ்டர். இதுண்ட டயர் வளங்கள் இன்ஜின் வளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குது. இது அந்த ஏனைய லேண்ட் மாஸ்டர்களை விட ஒரு தரமான வீலுகளுடையது. எல்லா வளத்தாலையுமே இந்த லேண்ட் மாஸ்டர் சிறந்தன்னு தான் சொல்லணும். இது மற்ற லேண்ட் மாஸ்டர்களை விட இது கொஞ்சம் விலை கூடினது. உங்களுக்கு தெரியும், குபாட்டான்னு சொன்னால் கொஞ்சம் விலை கூடின லேண்ட் மாஸ்டர். இது சீஃபேங் 9.5 லட்சத்துக்கு எடுக்கிற மாதிரி இதை எடுக்க இயலாது. அதுண்ட டபுள் விலைகளுக்கு கிட்ட வருது இந்த லேண்ட் மாஸ்டர். நீங்கள் நேரடியாக இந்த சேல்ஸ் கடைக்கு இந்த லேண்ட் மாஸ்டரை வேண்டிங்கன்னு சொன்னால் உங்களோட உழவு வயல் வேலைகள் மற்றது ஏனைய உங்களோட தோட்ட வேலைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பெட்டி ஒன்று எடுத்து விட்டிங்கன்னு சொன்னாலும் இதுகளில் சாமான் எல்லாம் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேத்துக்களை புதைக்காமல் ஓடக்கூடிய ஒரு அகலமான பெரிய டயர் வளம் உடையதாக இந்த லேண்ட் மாஸ்டர் உற்பத்தி செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த லேண்ட் மாஸ்டருக்கு சேத்துக்களை அடித்து ஓடக்கூடிய அளவுக்கு வீலும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே செட்டாக தருவினா அப்படியே செட் பண்ணி நல்ல நீட்டாக இந்த லேண்ட் மாஸ்டர் நிற்குது. உண்மையில் குபாட்டா ஜப்பான்ட்டு தானே, அதனால் அது நல்ல சிறப்பு. அதே மாதிரி குபோட்டாண்ட ஒரு வெட்டு மிஷினும் இருக்குது. இதுகள் நாங்கள் முதல் பார்த்த வெட்டு மிஷின்களை விட சரியான விலை கூடின வெட்டு மிஷின்களாக தான் இருக்குது. உண்மையில் இந்த விவசாய வாகனங்களுக்கு வெட்டு மிஷின்களில் ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. இது எல்லாமே 2024ஆம் ஆண்டு உற்பத்தி தான். 2023-24களில் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போ நாட்டின் ஜனாதிபதியின் உத்தரவுன்ற பேரில் இறக்குமதி ஆகிருக்கு. இந்த பேக்குகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11-12 பேக்குகள் அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கீழ் டபுள் ட்ரக் இது ஒரு நல்ல ஒரு தரமான டயர்வளம் சேறுகளுக்குள்ள புதைக்காமல் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில் விவசாய வாகனங்களில் கன பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை புதுசு என்ன மாதிரி எடுக்கிறேன்னு யோசிப்பீங்க. நீங்கள் நாளைக்கு 30ஆம் தேதி நாளைக்கு இடையில் இந்த சேல்ஸ் கடைக்கு போய் இந்த வாகனத்தை நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை உடனேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் 5 லட்சம் ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ண வேணும். அப்படி புக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும். அதை விட இந்த சேல்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்ட வெட்டு மிஷின் லேண்ட் மாஸ்டருக்குரிய அனைத்து வகையான பார்ட்ஸுகளுமே இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் குபோட்டாண்ட வெட்டு மிஷின் தான். DC 93G என்று சொல்கிறது. அது ஒரு வகை, இது ஒரு வகை. இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளோட விலை எவ்வளோன்னு நீங்கள் கேட்பீங்க. இதுகளோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடிக்கு மேலே. சரிதானே. இந்த 2 வெட்டு மிஷின் விலையும் எனக்கு அந்த சரியாக சுட்டிப்பாக தெரியல. ஆனால் 1 கோடிக்கு மேலே என்று வடிவாக தெரியும். நான் அண்டை கேட்டுக்கொண்டு வந்தேன். இந்த வெட்டு மிஷின் 1 கோடிக்கு மேலே நீங்கள் நேராக பார்த்து எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட் பை குபோட்டான் இருக்குது. ஆகையால் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் தான். நீங்கள் ஜப்பானே நம்பி எடுக்கலாம். இதுகளை பிராண்ட் நியூவாகவே எடுத்து விடுங்க. சும்மா பழசுகளை எடுத்து உழைச்சி கொட்டி கொண்டு நிற்கும். அதை விட நீங்கள் பிராண்ட் நியூவாக எடுத்து விடுங்க. இந்த குபோட்டா EK3 471 உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதாக்கள் அந்த வீடியோவில் இந்த டிராக்டர் சம்மந்தமான வீடியோ போடுறேன். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு ரோலர் ஒன்று நிற்குது. அந்த ரோலர் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது JCP. இது JCP கம்பெனியால் அடித்து விடப்பட்ட ரோலர். உங்களோட ஏதாவது சேறுகள் மற்றது மற்ற இந்த ரோட்டு போடுறதுகள் அதுகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு ரோலர் வகை தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சில ஆக்கள் வேண்டுறதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அவைகளுக்காக இந்த ரோலரை உற்பத்தி செஞ்சு விட்டுருக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன்று தான். இது எத்தனாம் ஆண்டு உற்பத்தி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு தான் உற்பத்தி. இதுவரை காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன இறக்குமதியில் இல்லை சரியாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ இந்தியன்லேருந்து இறக்குமதி செஞ்சு ஜனாதிபதியின் உத்தரவுன்ற பேரில் இப்போ சில வாகனங்களுக்கு அந்த தடையை நீக்கியிருக்கிறோம். காலப்போக்கில் 2025ஆம் ஆண்டு பகுதியில் வேறு வாகனங்கள் மோட்டார் பைக்குகள் ஆட்டோக்களும் இறக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதால
நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. நீங்கள் இந்த சேல்ஸ் கடையில் வந்து இந்த விவசாய வாகனங்களை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த சேல்ஸ் கடை சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் ரோட் கிளிநொச்சியில் தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கிளிநொச்சி மின்சார சபை. சரிதானே, உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். ஏனையன் ரோட்டில் உள்ள மின்சார சபை கிட்டத்தட்ட செண்டக்கொழிச்சிக்கு பக்கத்தில் இந்த மின்சார சபை இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இந்த சேல்ஸ் கடை இருக்குது. ஓகே மக்களே, காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.